வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நீங்க எங்க நிற்கிற வேண்டாம், கிளிநொச்சி, இலங்கையில கிளிநொச்சி மாவட்டத்தில் ஸ்கந்தபுரம் மணியங்குளம் வண்டு கீழே மேல குளம் இருக்கு. வண்டு கீழே வந்து 2 மாவீரருடைய குடும்பம் ஒன்றை சந்திச்சு ஒரு ஆரம்பகட்ட உதவி ஒன்றை நாங்கள் வழங்கி அந்த காணொலியில வந்து இந்த விடயங்கள் சம்பந்தமா நாங்கள் பதிவேற்றம் ஒன்று செய்ய போறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சனலுக்கு வர்ற உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யணும், லைக் பண்ணணும், பெல் பட்டினை தட்டணும், நீங்கள் நல்லா பகிரவணும். நான் தொடர்ச்சியாக நீங்கள் நல்லா பகிர்ந்த பொழுது இந்த நாங்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கான உதவிகளை வந்து எங்களால் வந்து பெற்றுக் கொடுக்க முடியும்ன்றதை கேட்டுக்கொண்டு பாருங்க உறவுகளை அவருடைய இல்லத்துக்குள்ள போய் அவரை சந்திச்சு அவருக்கு என்னென்ன விடயங்கள் இருக்குது, என்னென்ன தேவை, என்ன பாதிப்புன்றதை எங்களை உறவுகளுக்கு நாங்கள் பதிவில் கொண்டு வருவோம். இதெல்லாம் மழை பெய்து சரியான வாய்க்கால் வெள்ளமாத்தான் இருக்கு. ஒரு காலத்துல கொஞ்சம் நல்லா இருந்த ஒரு குடும்பம், ஆனா இன்றைக்கு சரியான கஷ்டமான நிலையை வந்து வெளிக்கட்டமா வந்து உங்களை அழைச்சிருக்கிறோம். தங்களுக்கு ஒரு உதவி என்ற வகையில அம்மாமுறாக இருக்கிறேன். வணக்கம் உறவுகளே. இப்ப நாங்கள் சொன்னபடி வந்து எங்களை அழைத்தவருடைய இல்லத்துக்காக வந்து குலசிங்கம் ஐயாவுடைய வீடு, 2 மாவீரருடைய குடும்பம், மணியங்குளம், ஸ்கந்தபுரம் மணியங்குளம் என்ற இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே வாரத்துக்கு முதல் எங்களோடு தொடர்பு கொண்டிருந்தவ இவைக்கு சரியான கஷ்டமா இருக்குது. முதல் நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் இப்போ ஒரு இயலாத நிலைமையில வந்து எங்களுடைய ஒரு வாழ்வாதார உதவி வந்து அவசியம் தேவை. 2 பிள்ளைகள் அந்த தாய விடுதலை போராட்டத்துல இறந்திருக்கிறவன்னு சொல்லி எங்களோட தொடர்பு கொண்டிருந்தா. அப்ப அதை வந்து ஸ்கந்தபுரத்துல இருந்து சுசியாவை வந்து எங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அழைப்புகளை விட்டு கொண்டிருந்தோம். அதுக்கு அமைவாக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவாங்க. என்னம்மா எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இந்த காணொலி இந்த நிலையில நாங்கள் ஒரு மதிய நேரம் ஆகுது. சாப்பாடு சமையல் எல்லாம் முடிஞ்சதை இடித்தான் சமைக்கணும். நாங்கள் வாரம் கொண்டு உங்களுக்கு வைக்கூடாக தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில வந்துட்டோம். இப்ப நான் கதைக்கிறதை விட அப்ப நாங்கள் நிறைய கதைப்போம். உங்களுக்கு இங்க வந்து இப்ப நீங்க முழுக்கொடியா வந்தது, இப்ப இங்க இருந்து இடம்பெயர்ந்து போய் அங்க இருந்து எந்த முகாமில் இருந்த நீங்களா உங்களுடைய பேர், இந்த நிரந்தர முகவரியா தற்காலிக முகவரிகள், உங்களுக்கு இத்தனை பிள்ளைகள், எத்தனை பேர் வீரச்சாவடைஞ்சது, எத்தனை பேர் இருக்கிறவங்க எல்லாத்தையும் உடன்படி சொல்லுங்க. சொந்த ஸ்கந்தபுரம் கண்ணங்குளடி இடம்பெயர்ந்து உங்களுடைய இடம் வந்து நீங்கள் இங்க இருந்த இடம்பெயர்ந்து போய் எங்க இருந்தீங்க உடன்படி சொல்லுவோம். நான் கேட்கிறேன் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கந்தபுரத்துல இருந்து அவங்க போய் எங்க தொங்கல்ல இருந்தீங்க. கொக்கனையில இருந்து நீங்கள் அப்படியே கொக்கனையால வந்து முகாமுக்கு போயிட்டீங்களா? போய் எந்த முகாமில இருந்தீங்க? ராமநாதம் முகாமில இருந்தீங்க. எத்தனை நாள் இருந்தீங்க? 43 உங்க தொங்கல்ல 43 பொங்கல் வேலையத்துல இருந்து கொண்டு பிறகு எத்தனையாம் ஆண்டீங்க நீங்கள் அங்க இருந்து முழுக்குடியா வந்தீங்க உங்களோட இங்க சொந்த ஊர் கந்தபுரத்து? 2010 உங்களை விட்டாச்சு. அப்ப நீங்கள் வந்து சரி அது இருக்கட்டும். இப்ப நீங்கள் வந்து இங்க வந்து இப்ப எப்போது வந்து இப்ப ஏழாவது இதுக்கு முதல் நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டு போகிறீர்கள்? எப்படிப்பட்ட உங்களோட வாழ்வாதார நிலைகளை நீங்க கொண்டு போய் கொண்டு போகிறீங்க? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பேர். 2 பேர் 2 பேர் பொம்பளை பிள்ளைகள். 4 பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள் திருமணம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தீங்க? தான் வச்சிருந்து எந்த காலகட்டத்துல எவ்வளவு காலம் வேலை செய்ய? 1 வருஷமாக. காலெல்லாம் இயலாது. அப்படியான ஒரு நிலையில வந்து 2 பிள்ளைகள். சரி, அப்ப நீங்கள் உங்களுக்கு வேற என்ன தற்போது உங்களோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? பொருளாதார கஷ்டம்தான். சாப்பாடு பிள்ளைகள்லாம் பார்க்கணும். பொம்பளை பிள்ளைகள்லாம் உங்களை பார்க்கணும். உங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட வாழ்வாதாரம் தேவையா இருக்குது? உங்களோட திரும்ப நீங்கள் கடைகள் வந்து நீங்கள் கடை போகாமலே விட்டுட்டீங்களா? கிள்ளச்சிலேருந்து போக வர இருந்தது. இங்க இருந்து கிள்ளச்சி இப்ப உங்களுடைய இடம் வந்து கிள்ளச்சி தான் வச்சுட்டு இருந்தது. இப்போ இல்லாதால இப்போ வருஷமா அது விட்டு வந்து
இங்கே இருக்கிறோம். மூத்த உள்ள வந்து இந்த வீரஜாவடைங்க. மூத்த வந்து மாத்தலை. ரைட். அப்போ மாத்தலையில் இந்த ரெண்டு பிள்ளைகளும் அங்கதான். ரெண்டு பிள்ளைய கடைசி அங்கால முள்ளு வைக்காத முள்ளு வைக்காத. அப்படியா? நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ என்னதுன்னா இயலாது, உங்களுக்கு ஒரு உதவியை வந்து எடுத்து தர வேணும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட உதவிகள் இப்போ பொம்பளை பிள்ளைகள் இந்த உதவியில் நீங்கள் இருக்கிறீர்கள், ரெண்டு பேரும் வயசானார்கள். அம்மா நீங்கள் என்ன சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு ஐயாவுக்கு இயலாது, இப்போ நீங்கள் ரெண்டு பிள்ளைகள் இல்லை, ஆனால் உங்களை நீங்கள் கூப்பிட்டுருக்க உறவினை நாங்கள் யூடியூப்ல போடலாம் தானே. உங்களுக்கு ஒரு உதவியை நாடி வந்திருக்கேன், நீங்கள் கதைக்கவும். நீங்கள் சொன்னாக்கா அங்கே பார்க்குற உறவுகளுக்கு உங்களுக்கு என்ன உதவி தேவை, எப்படிப்பட்ட உதவி தேவை, அதை தந்தால் திரும்ப நீங்கள் அந்த உதவியிலிருந்து நீங்கள் திரும்ப உங்களோட கஷ்டத்தை மாற்றி இயலக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களோட காசுலேயே சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்வாதாரம் வந்து தேவை. அதை இன்னும் தேவை. ஐயாவோட நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க, அவருக்கு வருத்தங்கள் இருக்கு. அப்போ இந்த நிலைமையில நீங்கள் சொன்னாதான் உறவுகளுக்கு தெரியும். முறைமனே நான் மட்டும் சொல்லிக் கொண்டு வந்தா அதை பேசையில நாங்கள் தான் கலைக்கிறோம்னு சில பேர் சொல்லுவீங்க. அப்படி அப்போ உங்களோட கஷ்டத்தை மாற்றவும் உங்களோட நிலைமையை நாங்கள் சொல்ல விடவும் தான் வந்திருக்கிறோம். சொல்லுங்க. பழையபடி இன்னைக்கு ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சா நான் செய்வேன், செய்யலாம். யுத்தத்துக்கு முதல் செய்த மாதிரி திரும்பவும் நீங்கள் அதை நடத்துறதுக்கான பொருளாதாரம் என்னென்ன தேவையா இருக்கு உங்களுக்கு? அதுக்கு இப்போ கட்டணும். இப்போ வாடகை எடுக்கிறான்டால் இப்போ 1 லட்சம் 2 லட்சம் அட்வான்ஸு, 5000 ரூபா வாடகை வைக்கணும். 5000 ரூபா வாடகை கொடுத்தா கடை நடத்தலாம். அதுக்குரிய மேசிகள் அதுகளெல்லாம் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வேணும். செய்யப்பட்டி ஒரு பழைய பட்டி இருக்கு, அதை வச்சுதான் இப்போ கிளச்சில் செய்யறது. அதை கொண்டு வந்து வேலை எது வச்சுருக்கிறோம். இப்போ வந்து அதை பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு, செய்யலாம். இப்போ கடை ஒன்றுதான். கடை இருக்கா? கடை இருக்குது, ஆனால் அட்வான்ஸு வைக்கணும். நம்ம கொடுக்க தானே. அதனால சின்ன நாள் நாங்களோட கட்டி தானெல்லாம். உங்களுக்கு இப்போ ஸ்கந்தபுரத்தில் வந்து கடை இருக்குது, காசு தேவை, மாதம் வாடகைக்கு 5000 ரூபா தேவை எடுத்து உங்களோட குடும்ப வாழ்க்கையை நீங்க கொண்டு போகலாம். அப்படித்தான் இப்போதைக்கு. அப்படி இருந்தா ஒரு வேலை செய்யக்கூடிய மாதிரி கொஞ்சம் மேலாமலும் இருக்கிறீர்கள். என்ன செய்யறான்னு யோசிச்சு கொண்டு இருக்காங்க. இது உங்களோட சொந்த ஊரும் சொந்த இதெல்லாம் வீட்டு திட்டம் தந்த வீடா? வீட்டு திட்டம் தந்துருக்கு. இங்கே இருந்து போய் முள்ளிவாய்க்கால கிட்ட வந்து வீரச்சி அடைஞ்சிட்டோம். அப்படிங்க ஒரு ஆள் இதுதான். அப்போ அந்த நிலைமையில நீங்கள் அவரை பார்த்து நீங்களை வீரச்சி அடைஞ்சது, இல்லாட்டி நீங்கள் வேறு இடம் மகன் வேறு இடத்துல நின்றது. நீங்கள் கொக்கணையில் இருந்ததை அவர் முள்ளிவாய்க்கால். நீங்கள் கொக்கணையில் இருக்க அங்கே அவர் இருந்துட்டாருடா. அப்படியான ஒரு நிலைமையில நீங்கள் வேற என்னன்றது இதைத்தான் செய்யக்கூடிய இதா இருக்கு. உங்களுக்கு அந்த தொழிலை செய்யறதுக்குரிய கடை உதவி தான் தேவையா இருக்கு. அதண்டா கொஞ்சம் கொண்டு இழுக்கலாம். அந்த இடத்துல மாமா கடை வச்சிருந்தது, அப்படியே நம்பர் வந்து அப்படியே போய் 2-3 ஏற்றம் வந்து இருக்கலாம். இருந்து கிளிநொச்சியில கடை எடுத்து செய்தது ஆள் எல்லாம் வந்து அப்போ இங்க கடை விட்டு இங்க சந்தோஷத்துல வந்துருக்கு. இங்க வந்திருந்து பொம்பளை பிள்ளைகள் மொத்த 2 வீராச்சாவு பொம்பளை பிள்ளைகள் உதவிலாம் இருக்கிறோம். மேலும் இங்க கந்தபுரம் சந்தையில ஒரு கடையாண்டு இருக்குது. அதுக்கு செய்யறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்து செய்து எங்களோட சீவியத்தை போக்குவரத்துலாம் கொண்டு இருக்கிறோம். அதுக்காக பண உதவி நீங்கள் செய்ய வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ என்னென்ன சொன்னால் அவை 2 பிள்ளைகளை வந்து இந்த விடுதலை பயணத்துக்காக கொடுத்துட்டினோம். அவை என்னென்ன சொன்னால் முதல் வந்து கிளிநொச்சியில் ஸ்கந்தபுரத்தில் வந்து லோன்ரி கடை வச்சிருந்தவன் பேர்ந்து மன்னாரில் இருந்து மக்களும் இடம்பெயர்ந்து கொண்டு வரைக கந்தபுரம் மக்களும் இடம்பெயர்வு நேரம் கடையை எடுத்துக்கொண்டு கிளிநொச்சியால் வந்து புதுமாத்தலை நம்பளம் பொக்கணையில் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து அங்கே இருந்து ராமநாதன் முகாமுக்கு போய் முகாமில் நிலம்புரி முகாமில் 43வது வலயத்தில் இருந்துட்டு மீள்குடி அமர்ந்து வந்து 2011 வந்தவன்.
அப்போ வந்து மீள்குடிய வந்ததுலேருந்து அங்கே கிளிநொச்சியில கடை நடத்தலாது. இங்கேயும் வந்து தொழில்கள் விடுபட்டு போனதாலே அவர் ஒரு கடையை எடுத்து தொடர்ந்து செய்யலாம் போயிட்டுது. அதே நேரத்தில் அவருக்கு கால்கள் இயலாமல் இருக்கு. கால் இயலாது, உடல் நிலையும் இயலாது. முதல் நல்லா இருந்த குடும்பம். அவர் 2 பிள்ளைகள் உழைச்சி பார்க்குறார்கள் இல்லை. இந்த நேரத்தில் வந்து திரும்ப அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், ஸ்கந்தபுரத்தில் கடை இருக்குது, அட்வான்ஸை கொடுத்துட்டு 5000 ரூபா மாதம் வாடகை கட்டணும். 1 லட்சம் ரூபாயோ 2 லட்சம் ரூபாய் கேட்குறேன், 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸை கொடுத்துட்டு அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து அயன் பாக்ஸ் இஸ்திரி பெட்டி இருக்குது. அவருக்குரிய மேச வளங்களை வச்சு ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னால் அதில் வர வருமானத்தில் வாடகை காசை கட்டி கொண்டு அம்மாவையும் பார்ப்பார். ஏழக்குடிகளுக்கு அவ வாழணும். நீ பொம்பளை பிள்ளைகளின் உதவியை நெடுதலும் எதிர்பார்க்கலாது. ஆம்பளை பிள்ளைகள் 2 பேரும் இந்த காலகட்டத்திலே அவ விளைச்சாவடைஞ்சிட்டணும். அந்த நிலைமையில தான் ஒரு உதவி கேட்டாது 2 மாவீரற்ற பதிவில் தான் இவ இருக்கணும். அப்போ இப்படியான ஒரு நிலையில வயது முதிர்ந்தவ இந்த காலம் வந்து கார்த்திகை மாதம் அதுகளையும் வந்து ஒரு புனிதமான காலமாக இருக்குது. அந்த விடயத்தில் எங்களை அழைச்சதுக்கு அமைவாகத்தான் இதுதான் அவைன்ற விடயம். பார்க்குற உறவுகள் அவர் கதைக்க முடியாமல் இருக்கிறது உங்களுக்கு விளங்கி கொள்கிற தன்மைகள் குறைவுண்டா தயவு செய்து இந்த காணொலியை மெதுவாக பாருங்கோ. அதுக்கு பதிலாக நான் அதை விளங்கப்படுத்தி விடுறேன். இவர்களுக்கு உதவி தேவை. உதவி செய்தால் தான் நான் இந்த கடையை நடத்துறதுக்கு தான் கேட்கணும். எல்லாடியும் அவர் வீட்டை இருந்தோண்டும் பிள்ளைகள் கொடுக்குறத வாங்கி தான் சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அந்த வகையில இங்க வந்து 1995ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வந்து இங்க ஸ்கந்தபுரம் மணியங்குளத்துல இருந்து இந்த பிரதேசத்துல இருந்து போன ஏமன்ல இருக்கிற ஒரு நண்பன் இந்த பண உதவியை செய்திருந்தார். இந்த பண உதவியை நாங்கள் ஆரம்ப காணொலிக்கு நாங்கள் வழங்க போறோம். இந்த பண உதவியை கொண்டு ஐயா என்ன செய்ய முடியுமோ அதை வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான வழிகளை செய்ய வேணும். நாங்கள் இந்த காணொலி ஒளிபரப்பாயினுடனே தாயகத்திலையும் புலத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்தேன்டா. தொழில் முயற்சி தொழில் இருந்தால் அந்த அயன் பாக்ஸ் இருக்குது, அது அப்புறம் மேசையும் இதுவும் மற்ற கடைக்குரிய வாடகையும் கட்டுவார் 5000 ரூபா. தொழில் ஆரம்பிச்சுட்டா அந்த லைன் ஓட தொடங்கிடும். அதே மாதிரி அவைண்ட வந்து அந்த அட்வான்ஸை கொடுத்து கடையை ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னால் அவையோட வாழ்வாதாரம் வந்து கட்டி எழுப்பப்படும். அவையும் முடிஞ்ச வேற அந்த மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு போடுறீங்களா? ஆயுர்வேத மருந்து தான் செய்து கொண்டிருக்கு. இந்த வகையில வந்து நாங்கள் இன்றைக்கு ஆரம்ப காணொலிக்கு ரூபாய் 20,000 ரூபாய் வந்து வழங்குறோம். இந்த உதவியை செய்தவர் வந்து இதுக்கு முதலும் உதவி செய்திருக்கணும். உதவி செய்தவர் அதே மாதிரி இந்த இடத்திலிருந்து போனாலும் இந்த இடத்தை மறக்காமல் நாங்கள் இப்போ கிளிநொச்சிகளை போறவனுடனே 3 காணொலிக்கான பண உதவியை செய்திருந்தார். அந்த வகையில வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த ஸ்கந்தபுரம் மணியங்குளம் என்ற இடத்துல அவங்க எல்லாம் குளிச்சு போன ஒரு நண்பன். அப்போ அந்த வகையில உங்களுக்கு இந்த பணத்தை வந்து கொடுக்க சொல்லி நாங்கள் இந்த ரூபாய் 20,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வழங்குறோம். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த உங்களோட தொழிலை எப்படி கொண்டு போகலாம்ன்றதை ஆரம்பிப்போம். நாங்கள் காணொலி போட்டோன்னா உதவி வந்த உடனே அடுத்த கட்ட உதவிகளை நாங்கள் கொண்டு வரைகளை மற்ற பதிவு செய்யும். இந்த காணொலிக்கு உதவி செய்த அந்த தம்பிக்கு என்ன சொல்றீங்க? உங்களோட குடும்பத்தின் சார்பில் 20,000 ரூபாய் தந்திருக்கிறேன். உங்களோட இடங்களே அவருக்கு தெரியும், அதால தந்திருக்கிறேன். நன்றி தெரிவிக்கிறோம். மேலும் செய்கிறதுக்கு உதவி செய்யுமாறு கேட்டு மென்மேலும் வந்து இந்த பணத்தோட நின்று விடாமல் இவருக்கு அவசியமான வந்து இந்த கடையை வாடகைக்கு எடுத்து நடத்துறதுக்குரிய உதவியை நீங்கள் வழங்கணும் என்று கேட்டுக்கொண்டு காணொலியில வந்து ஐயாவுடைய நிலைமை வந்து உங்களுக்கு தெரியும். இந்த கால்கள் எல்லாம் நாங்கள் காட்ட போறோம். காலெல்லாம் வந்து அவருக்கு நோய் தாக்கம் ஏற்பட்டுட்டது. ஆனா இது ஒரு மாவீரர் வாரம். இந்த மாவீரர் வாரத்துல வந்து நாங்கள் இந்த மாவீரர் குடும்பங்களை வந்து மதிப்பளிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது எல்லோருடைய கடப்பாடாகவும் இருக்குது. அவர்களுக்கு உழைச்சி பார்க்க வேண்டிய பிள்ளைகள் மாவீரர்கள் ஆயினதுபடியாத்தான் இன்றைக்கு வந்து எங்கள்ட்ட ஒரு உதவி எங்களோட சனலுக்கூடாக உதவியை கேட்கிறார்கள். மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறதோ அதே போல பிள்ளைகளை கொடுத்த அந்த பெற்றோர்மாருக்கான வாழ்வாதார நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அனைவருடைய கடமையும் ஆகும். இந்த நேரத்தில் இது மாவீரர் வாரமாக இருக்கு. இந்த மாவீரர் வாரங்கள் முடிகிறதுக்கு முன்பதாக இந்த மாவீரர் குடும்பங்களுக்கான உதவி வழங்கலை நீங்கள் செய்ய வேணும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நீங்கள் வழங்குற அந்த உதவி கூடாக மீண்டும் அவர் தன்னுடைய தொழிலை வந்து ஆரம்பித்து கொண்டு என்னுடைய கஷ்டத்தை மாற்றுவார் என்றதான் எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் அன்போடு வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் அன்பின் சிறி. நன்றி, வணக்கம்.